இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த கல்லார்குடியில் ராஜலட்சுமி ஜெயபால் என்ற காடர் பழங்குடியின தம்பதி வசிக்கின்றனர். ஆனைமலை தொடரில் வாழும் பழங்குடி மக்கள் உரிமைக்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் ராஜலட்சுமி. இதற்கு உறுதுணையாக கணவர் ஜெயபால் இருந்துள்ளார். இவர்களது போராட்டத்தால் பழங்குடி மக்களுக்கு நில உரிமை மற்றும் சாலை வசதிகள் கிடைத்துள்ளன. இவர்களது செயலை பாராட்டும் விதமாக டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவுக்கு அழைக்குமாறு தமிழக அரசு பரிந்துரை செய்தது. இதனை ஏற்று விவிஐபி பிரிவில் கலந்து கொள்ள மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இவர்கள் ஜனாதிபதி முர்மு தலைமையில் நடக்கும் அணிவகுப்பு மற்றும் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்கின்றனர். பின் ஜனாதிபதி அளிக்கும் விருந்திலும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விமானம் மூலம் ஜனவரி 22ஆம் தேதி டெல்லி செல்லும் தம்பதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஊர் திரும்புகின்றனர். எங்களை நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் எங்களுக்கு நாங்களே ரோடு போட்டிருக்கிறோம். இப்போ எங்கள் ஆதிவாசி மக்களை இது வரைக்கும் யாரும் அப்படி கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதில்லை. இப்போ எங்களை டெல்லியில் 75வது குடியரசு தின விழாவுக்கு அழைச்சிருக்காங்க. ஜனாதிபதி பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த இது எனக்கு மட்டும் கிடைக்கிற பெருமை இல்லை, எங்கள் ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கும் கிடைக்கிற பெருமையாக நினச்சிக்கிறோம். இதுக்கு நாங்கள் தமிழக அரசுக்கும் அப்புறம் அரசுக்கும் பிரதமருக்கும் ஜனாதிபதி அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.